நம்மளோட காரை ஒரு கம்பெனி ஓன்டு சர்வீஸில் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ப்ராசஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட் சைட் கேரேஜை ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயமும் இதுக்கு இல்லை இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை எப்படி ஒரு ஆன்லைனில் ஒரு சாஃப்ட்வேர் ஓரியன்டாக ப்ராசஸ்டாக மாற்றுறது அப்படிங்கிறதுமே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக தான் இப்போது ஒரு டூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு கேரேஜ் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டூலை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் இங்கிருந்து தான் உருவாகி வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் எங்க அப்படின்னா, சென்னையில் வடபழனியில் இருக்கிற ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் தான் நம்ம இருக்கிறோம். ஐடிகே டெக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. நிறையா இடத்துல ஜோகோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எப்படி உருவாகுது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த உள்ளே போய் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஹாய் ப்ரோ. ஹலோ சார். உங்கள் நேம்? சாம். ஓகே, நீங்கள் என்னவா இருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஐடிகே டெக் சொல்யூஷன்ஸில் வந்து நான் டீம் லீடாக இருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட ஓனரும் ஒரு நாங்கள் டெவலப்மெண்ட்டில் டீமில் நான் ஹெட்டாக இருக்கேன். சூப்பர். இந்த ஆட்டோ கேரேஜ் சிஆர்எம் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன், இது என்ன, இது எதை பேஸ் பண்ணி இது வந்து பண்ணியிருக்கோம்? ஸோ ஆட்டோ கேரேஜ் சிஆர்எம் நாங்கள் வந்து ஏஜி சிஆர்எம் நாங்கள் சொல்லுவோம் அதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி கராஜ் ஓனர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இது பார்த்தீங்கன்னா. ஏன்னு சொல்கிறேன், மோஸ்ட்டாக எல்லா பீப்புளும் வந்துட்டு அவங்களோட கார் சர்வீசஸை வந்து கண்டிப்பாக கொண்டு போய்ட்டு கம்பெனியில் தான் விடுவாங்க. பிகாஸ் ஓஎம் வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. பிகாஸ் நிறைய ப்ராசஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரான வே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரான வே வந்துட்டு நம்மளோட லோக்கல் கராஜ் சிஸ்டம்ஸில் வந்து கிடையாது. ஸோ இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வரணும்னு சொல்லி இன்டென்ஷனில் தான் வந்துட்டு நாங்கள் இதை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு கஸ்டமர் அவங்களோட காரை வந்து கராஜ்குள்ளே கொண்டு வந்து அண்ட் அகெயின் டெலிவரி ஆகிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸில் இருக்குது அண்ட் அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து நம்ம டெக் ட்ரிவனாக பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி இதோட லான்ச்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களோட ஆஃபீஸ்லேயும் நிறையா பார்த்தோன்னா ஜோகோவோட நேம் வந்து இங்கே நிறையா கொடுத்துருக்கீங்க. அதோட கொலாபரேட் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குது, ஜோகோவோட கான்ட்ரிபியூஷன் இங்கே என்னவா இருக்குது? ஓகே, ஸோ ஜோவோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் மட்டும் எடுத்துருக்கோம்னா சிஆர்எம்ன்ற இதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஜோவோ தான். பட் இதில் நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிருக்கோம். எதுக்காகனா ட்ரஸ்ட் அண்ட் ரியபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜோவோ வந்து எவ்வளோ டாப்பான கம்பெனி அண்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ நம்ம பில்ட் பண்ணும் போது எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குன்ற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் ஆல்சோ வி ஆர் வந்து ட்ரஸ்டட் அண்ட் ஆத்தரைஸ்டு பார்ட்னர் ஆஃப் ஜோஹோ. ஸோ இந்த செக்டரே பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ கராஜஸ், இண்டிபெண்டன்ட் கராஜஸ் வந்து நிறைய அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸஸ் இல்லாமல், அவங்களுக்குன்னு ஒரு ஒரு எஸ்எம்எஸ்க்கோ இதுவோ அவங்களோட கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சரியான சேனல்ஸ் இல்லாததுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஐடிகே சொல்யூஷன்ஸோடு சேர்ந்து ஒரு சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி கராஜ் ஓனர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணோன்னா அவங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் லீப் அவங்களால போக முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் இந்த டெக்னாலஜி வந்து அவங்களுடைய ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளான ஒரு சாஃப்ட்வேரை வந்து அவங்களுக்காக நாங்கள் பில்ட் பண்ணி தந்திருக்கோம். இது வந்து ஜோஹோவோட பார்ட்னர்ஷிப்பில் ஐடிகேயோட சேர்ந்து இது நாங்கள் இண்டிபெண்டன்ட் கராஜ் ஓனர்ஸ்க்காக எடுத்திருக்கிற அந்த ஒரு உண்டுதலோடு எடுத்த ஒரு முயற்சி தான் இது. ஸோ இது வந்து சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற சிட்டிஸ்லலாமும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. So we are very happy to have partnered with ITK Solutions towards this initiative. இப்போ இந்த சிஆர்எம் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆக்சுவலாக இந்த சிஆர்எம்னா என்ன?
ஓகே, சிஆர்எம் வந்துட்டு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிளானுமே அதான், நம்மளோட எதிர்பார்ப்பும் அதான். ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கான சூப்பர். நீங்கள் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு கேரேஜ் பீப்புளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக கேரேஜ் பீப்புள் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஓனாக ஸ்டார்ட் பண்ணி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க, ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் வீக்காக இருப்பாங்க. ஸோ அதில் தான் நிறைய கேரேஜஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே வந்து அதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஐ திங்க் இந்த டூல் வந்து அவங்களோட எண்ட் டு எண்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக? கரெக்ட். ஓகே, ஸோ ரைட் ஃப்ரம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு டெமோவை எங்களுக்கு காமிங்க. ஒரு கார் உள்ளே வருது அப்படின்னா அந்த உள்ளே வந்தோடனே நம்ம வந்து ஒரு ஜாப் கார்டு அப்படின்னு நம்ம போடுறோம். அந்த ஜாப் கார்டில் இருந்து இந்த டூல் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாம். ஸோ நம்மள என்ன ஸ்பெஷாலிட்டினா ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்னே போட்டுரும். ஸோ எஸ்டிமேஷன்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது நம்ம அந்த கஸ்டமர் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் ஓகே அப்படின்னா நம்ம அங்கே நம்ம ஜாப் கார்டு நம்ம மூவ் பண்ணுறோம். ஜாப் கார்டு ஃபினிஷ் ஆன பிறகு ஓப்பனில் இருக்கும். அகைன் டெக்னீஷியன் அலோகேட் பண்ணுவோம். டெக்னீஷியன் உங்களுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுவுமே வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து இன்வென்ட்ரியில் மேனேஜ் பண்ணுறோம் நம்ம. இதில் ஈவன் இன்னொரு இது என்னென்னா இன்சூரன்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சூரன்ஸோட சர்வைவர் வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபைனலாக வந்துட்டு நம்ம பில்டிங் போவோம். பில்டிங் முடித்த பிறகு ஓகே டெலிவரி இது கொடுத்துருவோம். சூப்பர். இப்போ இதில் வந்து வெண்டரோட லிங்க்ஸும் இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த டூலே வந்து ஒரு கார் வந்து இன்சூரன்ஸ்க்கு ரெடியாக இருக்குது ஆடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகிறதோ இன்டிமேஷன் போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வெண்டார்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம இது பண்ணியிருப்போம். அதே போல் நம்மளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குற வெண்டார்ஸ் அண்ட் ஓஎம் கிட்ட நம்ம வாங்குறதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதில் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம வந்து இதில் வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வந்து ஆட்டோகராஜ் சிஆர்எம் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ஐடிகே சொல்யூஷன்ஸ் எங்களோட ஒன் ஆஃப் த டிவிஷன்லேருந்து இன்றைக்கி ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கராஜ் இண்டஸ்ட்ரி, அதாவது ஆஃப்டர் சேல்ஸில் வந்துட்டு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இண்டிபெண்ட் கராஜஸ் அண்ட் மல்டி பிராண்ட் கராஜஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்னென்னலாம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை இன்னும் ஸ்மூதன் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஜாபை இன்னும் ஈஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் ஈஸியாக இந்த அடாப்ஷன் டெக்னாலஜி அடாப்ஷன் மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தான் இந்த ஆட்டோகராஜ் சிஆர்எம்ங்கிற அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் அவங்களுடைய கஸ்டமர், அவங்க சர்வீஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் அண்ட் அவங்க என்ன பில்லிங் பண்ணுறாங்க, என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அதை கஸ்டமருக்கும் கம்யூனிகேட் பண்ணுற வகையில் ரொம்ப ஈஸியாக அந்த சாஃப்ட்வேரே எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இதை அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. நம்மளால் ஒரு மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி தான் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே அடாப்ட் ஆகிறது. அதுவே உங்களுக்கு டைரெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சாஃப்ட்வேரை வச்சு அந்த நேவிகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளுடைய கராஜ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ண முடியுங்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர் லான்ச்சினுடைய ஆப்ஜெக்டிவே. ஜாப் கார்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு டெமோ காமிங்க. ஒரு கார் உள்ளே வந்துருச்சு, ஒரு ஜாப் கார்டு அப்படின்னா இந்த டூலில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு லைக் நம்ம இந்த வீக்கில் வந்து புதுசாக வந்த கஸ்டமர்ஸ் இருப்பாங்க அண்ட் நம்மளோட ஜாப் கார்ட்ஸ் இருக்கும் அண்ட் வெஹிக்கிள் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அது எல்லாமே காட்டும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் எதாவது ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கு, த்ரெஷோல்ட் வேல்யூ கம்மியாக இருந்தாலுமே இன்னும் நோட்டிஃபை பண்ணுவோம் அது. ஓ அப்படியா? அப்போ இன்வென்ட்ரியும் இது மேனேஜ் பண்ணுது? இன்வென்ட்ரியும் பண்ணுவோம் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஸோ இப்போ கஸ்டமர் க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டமர் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் இதில். அண்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் TN05. ஓகே, ஸோ பேசிக்காக நம்ம காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணுறோம். ரைட், அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு டெக்னீஷியன் வந்து அந்த காரை ஒரு டிரைவ் பண்ணி
இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாரு. ஸோ அந்த அப்சர்வேஷனையுமே வந்து இந்த ஜாப் கார்டில் என்ட்ரி பண்ண முடியுமா நம்மளால்? பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ஓபிடி வச்சுருந்தோம்னா அதோட டீட்டெயில்ஸுமே எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் மூவ் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போது ஒரு கார் உள்ளே வந்துருச்சு, என்ட்ரி ஆயிருச்சு. இந்த என்ட்ரி ஆன உடனே கஸ்டமருக்கு ஒரு மெசேஜ் போகுமா, இது we received your car? ஜாப் கார்டு கிரியேட் பண்ணும்போது அந்த மெசேஜ் போயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கார் வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் உங்ககிட்ட இருந்து, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ங்கிற மாதிரி போகும். நமக்கு யூஸ்வலாக வந்துட்டு ரியல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதாவது எந்த கார் எத்தனை மணிக்கு டெலிவரி நம்ம வந்துட்டு கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு யூஸ்வலாக தெரியாது. ஸோ இந்த ஜோஹோ சிஆர்எம் இதில் வந்துட்டு மேபி நம்மளால் வந்துட்டு டைம் வைஸ் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நம்மளால் டெலிவரிஸை வந்துட்டு மீட் பண்ண முடியும். செகண்ட் வந்துட்டு ஸ்கெடியூலிங் நம்மளால் பண்ண முடியும். என்ன மேன் பவர் இருக்குதுன்னு மேன் பவருக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வந்துட்டு மேப் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்துட்டு ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு கார் வருதுன்னா ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு யாருக்கு அந்த ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளால் அனுப்ப முடியும். யாருக்கு வந்துட்டு சஸ்பென்ஷன் ஸ்டியரிங் ஒர்க் தெரியுதோ அவங்களுக்கு வந்துட்டு அலோகேட். ஸோ ரிசோர்ஸ் அலோகேஷன் வந்துட்டு நமக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்துட்டு யோசித்து இவங்களுக்கு இந்த ஸ்கில் தெரியும், நம்ம இவங்களை வந்துட்டு மேனுவலாக நம்மளுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஜோஹோ வந்துட்டு பிக் பண்ணிவிட்டு நமக்கு அலோகேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நம்ம டைமை வந்துட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். தேர்ட் திங் வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு யோசிக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் நடக்குது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ் நம்மளோட பேர்டன். நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ் ஆர் கஸ்டமர் ரெஸ்பான்ஸை வந்துட்டு இது எடுத்துக்கிச்சின்னா நம்மளால் நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது நீங்கள் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது இதில் வந்து உங்களோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். ஸ்டோரில் இருக்கிற விஷயத்தை வந்து இதிலே உங்களால் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ இனிஷியல் ஸ்டாக் என்ன, எவ்வளோ ஸ்டாக் நம்மக்கிட்ட கையில் இருக்குது, ரீஆர்டர் லெவல் நான் சொன்னல. ஸோ இந்த இப்போ நான் 5 கொடுத்துட்டேன்னா இந்த ஸ்டாக் 5 கிட்ட வந்துச்சு எனக்கு டேஷ்போர்டில் காட்டிடும். ஓகே எனக்கு வந்துட்டு த்ரெஷோல்ட் வேல்யூ கம்மியாக இருக்குது, யூ ஹேவ் டு ரீடூ அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காரில் இன்னென்ன ஸ்பேர்னா அந்த அட்மின்ட்ட வந்து கேட்டு ஸ்பேர் வாங்கும்போது அந்த அட்மின் வந்து குவான்டிட்டியை லெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். த்ரெஷோல்ட் வேல்யூ வந்த உடனே ஒரு பாப்அப், ஓகே இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டுமே நமக்கு கிடைச்சிரும். சூப்பர். இதுவுமே வந்து நிறைய கேரேஜஸ் வந்து மிஸ் பண்ணுறது, ஸ்ட்ரகிள் ஆகுறது இதில் தான், இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற கார்ஸு லைக் மாருதியோட கார்ஸ்லாம் வந்து ஸ்பேர்ஸ் வாங்கி ஸ்டாக் அதிகமாக வைப்பாங்க. ஆக்சுவலாக ஐ திங்க் இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரண்டியும் மெயின்டைன் பண்ணுற இதுவும் வச்சுருக்கோம். ஸோ எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து வாரண்ட்டி இருக்குது. ஓஎம் வாரண்டியும் கொடுப்பாங்க, கராஜஸும் வந்து அவங்களோட வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? ஓகே. ஸோ அப்போ ஒரு வெஹிக்கிளில் ஒரு ஸ்பேர் மாற்றி வெளியில் போகுது, 3 monthsக்கு அப்புறம் வர்றாங்க அந்த ஸ்பேரில் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வாரண்ட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ அடுத்தது ஒரு பையராக ஒரு கஸ்டமராக நான் வந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, என்னோட கார் வந்து சர்வீஸ் டியூ அடுத்து என்னன்னு எனக்கு ரிமைண்டர் அதுவாக வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் பண்ண முடியும். அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான தேவை ஆக்சுவலாக எல்லா கராஜ் ஓனர்ஸ்க்கும். பிகாஸ் அவங்களால அந்த லீடை வந்து திருப்பி அவங்க வந்து ஞாபகம் வச்சு கால் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறோன்னா கிலோமீட்டர் பேஸ் பண்ணியும் நம்ம இது பண்ணுறோம். அண்ட் நம்ம ஃபைனலாக நம்ம வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாலே வந்துட்டு 1 year கழிச்சு ஒரு சர்வீஸ் இருக்குது, இல்லை 3 months கழிச்சு சர்வீஸ் இருக்குது நம்ம செக் பண்ணிட்டோம்னா 3 months கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதில் வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் டவுன் ஆகும். ஓகே இவங்களுக்கு நம்ம கால் பண்ணி பேசணும், நம்மளை வந்து திருப்பி இவங்களை வந்து கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு வந்து லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ தே கேன் கால் பண்ணி லீடை வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இது அதுவாகவே எஸ்எம்எஸ் போகிற மாதிரியோ அந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ ரைட் நவ் நம்மள அட்மினுக்கு அதை ஷோ ஆயிரும், ரிப்போர்ட் மாதிரி ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். அட்மின் வந்து அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. நம்ம காலையில் வந்த உடனே இன்னைக்கு யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு கிடைச்சிரும் லிஸ்ட்டு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே திருப்பியும் புல்லின் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகே சூப்பர். அண்ட் எம்ப்ளாயியோட அட்டெண்டன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எந்தெந்த டெக்னீஷியன் வந்து அவைலபிளாக இருக்காங்க, ஸோ நம்ம டெக்னீஷியன் அலோகேட் பண்ணும்போது அந்த டெக்னீஷியன் அவைலபிளாக இருக்காரா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த இதுவுமே நம்ம இதில் பண்ணியிருக்கோம். நம்ம அவங்களோட லோடுமே இதில் இருக்கும், என்னென்ன கார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் வெதர் தே ஆர் அவைலபிள். லைக் இல்லைனா அவங்களுக்கு ஒரு 10 ஒர்க் இருக்கும், நம்ம இன்னொன்று அவங்ககிட்ட கொடுத்துட்டு டிலே ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ராசஸும் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. இப்போ அட்டெண்டன்ஸுங்கிறது பயோமெட்ரிக்ஸை இதோட நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியுமா?
இல்லை நம்ம செக்இன் பண்ணுற மாதிரி லாகின் பண்ணி பண்ணோன்னே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஓகே, டன். இந்த மென்பொருளை வந்துட்டு அவங்க மத்தியில் வந்துட்டு அதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்க வேலைகள் எந்த அளவுக்கு சுலபமாகுதுன்றதை அவங்களுக்கு காட்டணும். அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற அந்த செக்டாரை பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடாக தான் இந்த ஈவெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட் இன்றைக்கி சென்னையில் முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்துட்டு கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹைதராபாத், கொச்சின் அண்ட் பெங்களூர் அப்படின்னு வந்துட்டு இந்த எடிஷன்ஸை பிளான் பண்ணியிருக்கோம். இது என்ன காரணம் அப்படின்னா, அகெயின் எல்லா பக்கமும் இருக்கிற மல்டி பிராண்ட் ஆட்டோ கராஜஸ் ஓனர்ஸ்க்கு வந்துட்டு மென்பொருளில் வந்துட்டு உபயோகத்தில் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இணைஞ்சிருக்குது. அந்த 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 புரிதல் மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அதை எப்படி அவங்க பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வந்துட்டு ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்துட்டு அவங்க செய்கிற வேலையில் வந்து ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் அவார்டும் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரை வாங்கி பயனடைவாங்கன்றதும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி. இப்போ இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கிரவுண்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அதாவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, அவங்க என்னென்ன விஷயங்களில் சிரமம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. அப்போ எவ்வளோ கேரேஜஸை நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணீங்க? ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனோட கிரவுண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 7 to 8 years அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 2020 நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னி வரைக்கும் வெர்ஷன் 3 வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு வெர்ஷன்லேயுமே வந்து புது என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ நிறைய கேரேஜஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம சேல் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளது வந்து UAE ரீஜனில் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கரண்ட்லி. ஸோ அவங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இப்போ வெர்ஷன் 3 வந்து வச்சுருக்கோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 டெவலப்பர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபைனலாக வந்து பில்லிங் அதான் நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஒன்ஸ் ஒரு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு அட்மின் டைரெக்டாக சிங்கிள் ஷாட்டில் ஜென்ரேட் பில் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பில் ஜென்ரேட் பண்ணி ஒரு கஸ்டமருக்குமே வந்து டெலிவரி பண்ணிடும். ஸோ இது வந்து நம்மளோட இன்சூரன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ இன்சூரன்ஸில் வந்து நம்ம லைக் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க அதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஸோ எவ்வளோ பே பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம வந்து பே பண்ணால் போதும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கேரேஜ் ஒருத்தர் வச்சிருக்காரு, இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? இது டேரெக்டாக வெப் பேஸில் தான் இந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவருக்கு நீங்கள் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா, இல்லை அதோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன? ஓகே, ஸோ நம்மக்கிட்ட அவங்க சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூசர் லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அண்ட் நம்ம அதை செட்டப்பும் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் என்ன செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அவங்கக்கிட்ட கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த யூசர்ஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் நம்ம லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவோம் அவங்களுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க வெப்சைட் அவங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அஸ் வெல் அவங்க மொபைல் இருந்தாலே போதும், மொபைலோட டேப் இருந்தாலே போதும், அதில் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஓகே, அப்போ இது ஏதாவது மாடியூல் பேஸ்டாக இந்த அப்ளிகேஷன் இருக்கா, இல்லை ஒன்ஸ் அவர் வாங்கினாருன்னா கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு மாடியூலாகவே வந்துடுமா? கம்ப்ளீட் பேக்கேஜாக போயிடும் உங்களுக்கு. இதில் எதுவும் மாடியூல் அப்படின்லாம் எதுவும் பிரிக்கல கிடையாது. ஓகே, சூப்பர். இப்போ இதை யூஸ் பண்ணணும்னா மினிமம் சிஸ்டமோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இப்படி வேணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பேசிக் க்ரோம் ஒர்க் ஆனால் போதும். மொபைலில் வந்துட்டு லைக் ஸ்லோவாகாமல் நல்லா ஒர்க் பண்ணுற மொபைல் ஒரு டேப் இருந்தாலே போதும். நெட் ஃபெசிலிட்டி வேணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு கேரேஜில் அவங்க எதுலெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆவாங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாக வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும், அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Grow your business with us. ஹோப் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஐடிகே டெக் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட ஒரு டெவலப்மெண்ட் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஏன்னா இதோட லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன், நிறையா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த டூலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஜோகோவோட ஒரு பிளாட்ஃபார்மில், ஒரு ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்மில் வந்து இது பில்ட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கேரேஜ் வச்சுருக்கீங்க, ஸோ அதை க்ரோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட அட்மினை ரொம்ப ஆர்கனைஸ்டாக கொண்டு வரணும், கஸ்டமருக்கு ஃபீட்பேக் வந்து ப்ராப்பராக போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த பர்டிகுலர் டூல் வந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுது. அது அத்தனை மாடியூலுமே வந்து இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. இன்ஃபேக்ட் இன்வென்ட்ரியுமே வந்து அதுக்குள்ளே நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டோட லீடரே வந்து நமக்கு சொல்லியிருந்தாரு.
உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட கேரேஜில் நீங்கள் எவ்வளோ யூசர்ஸ் வந்து இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து. உதாரணத்துக்கு ஃபினான்ஸுக்கு ஒருத்தர், இன்வென்ட்ரிக்கு ஒருத்தர், கஸ்டமர் ஹேண்ட்லிங்க்கு ஒருத்தர், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாஃபிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அத்தனை யூசர்ஸ் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.